ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்போர்ட் லெவல் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்னு இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த 25,600 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ட்டு. நம்ம வந்து இந்த 2 டேஸாக வந்து இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி மேலே அந்த R1 R2 நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள். இது ஒரு நாள் 2 நாளில் வந்த விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நிறைய நான் ஹார்ட் ஒர்க்கு பேக் டெஸ்ட்டு நிறையா பண்ணியிருக்கேன். அதோட ரிசல்ட்டு தான் இந்த 2 நாள். நல்லா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த பயிற்சி அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு லைக்ஸும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் 500 சப்ஸ்கிரைப் வந்தால் டெலிகிராமில் லைவில் அப்டேட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் லைவில் அப்டேட் தர போகிறேன். 500 சப்ஸ்கிரைப் வந்தோடனே கண்டிப்பாக நான் இது பண்ண போகிறேன். அது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாம் திருப்பி நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. நாளைக்கு லெவல்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லெவல்ஸ் கண்டிப்பாக தருவேன். நாளைக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முதல் நாள் அதாவது 16ஆம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் நம்ம பர்ஃபெக்ட் நம்ம சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் போய் 25,498 அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் 25,607 வரைக்கும் மார்க்கெட் நோ ட்ரேட் நம்ம போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயே ஷார்ட்ஸ் இருக்கும், போய் பாருங்கள். வேணும் திருப்பி போய் பாருங்கள். அந்த 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 லெவல் வரைக்கும் எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த லெவலுக்கு மேலே அதாவது பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 2:15 டைமுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது 2:30க்கு தான் நம்மளுக்கு அந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. 2:30க்கு என்ட்ரி கிடைச்சி 3 o'clock கிட்டத்தட்ட 50-60 பாயிண்ட் மூமெண்ட்டை போட்டிருக்கு. அது நம்ம மினிமம் 40 பாயிண்ட் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆனால் கூட எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து நேற்று. இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்ம சப்போர்ட் அதாவது மார்க்கெட் கேப் டவுன், அதாவது கேப் டவுனில் இது வந்து நெகட்டிவ் ஓப்பன் சொல்லுவாங்க. கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னா எஸ்டர்டே ஓப்பனுக்கு மேலே போனால் கேப் அப், எஸ்டர்டே லோ கீழே போனால் தான் கேப் டவுன். இது வந்து நெகட்டிவ் ஓப்பன் வந்து நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக நம்ம லெவல் அதாவது 25,600 அப்படின்னு வச்சுக்கலாம். கூட ஒரு 30 பாயிண்ட் போயிட்டு திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டன்ஸை போய் எப்படி பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அதுக்கு மேலே போகாமல் ஃபுல்லாக சைட்வேஸில் முடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து இன்ஸ்டியூஷனல் லெவல். அதை பிரேக் பண்ணும் அப்படின்னா அதுக்குண்டான பவர் வேணும். அந்த பவர் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல, பையர் கிடைக்கல. இப்போதைக்கு அந்த இடத்துல இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து செல்லர்ஸ், அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இருக்காங்க. அவங்கள டாமினேட் பண்ணுறதுக்கு இன்னொரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் வந்தால் தான் அதை டாமினேட் பண்ண முடியும். அது வரைக்கும் அந்த ரேஞ்சை தாண்டாது. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெவல். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ வந்த விஷயம் இல்லை. இதுக்கு பல நாட்கள் நான் உழைச்சிருக்கேன், பல நாட்கள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எனக்கு தேவை உங்ககிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம், ஒரு லைக்கும், ஒரு கமெண்ட்ல நீங்க இதை பத்தி என்ன டீட்டெயில் வேணா கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் தருவேன். கண்டிப்பா தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் பையிங்ல இப்படி டிசிப்ளினா பண்ணா நாம ஒரு வேலைக்கு போயோ இல்லை நம்ம தொழில் செஞ்சோ நம்ம சம்பாதிக்கிறத விட நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இதில் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த டிசிப்ளின் வேணும். நீங்கள் ஒரு வாரம் ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லை 4 நாள் பண்ணலாம், இல்லை 1 மாதம் பண்ணலாம், இல்லை 5 மாதம் பண்ணலாம். ஆனால் அந்த 5 மாதம் 1 மாதம் கழிச்சு அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 5 மாதம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, இல்லை 5 வருஷம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, இந்த 1 வருஷம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, 1 வாரம் சம்பாதிச்சிருந்தாலும் சரி, எல்லாமே லாஸ் ஆகிடும். இதில் நம்ம மெயினாக கற்றுக்க வேண்டியது இந்த ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர், இந்த லெவல்ஸ், இதெல்லாம் அடுத்தது. நம்மளுக்கு தேவை அந்த டிசிப்ளின். நம்மளுக்கு நம்ம பாயிண்ட் வந்ததா நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் என்ன மூவ்மெண்ட் இருக்கட்டும். இப்போ மார்க்கெட் அதுக்கப்புறம் 100 பாயிண்ட் போட்டோம், இல்லை 200 பாயிண்ட் போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை அந்த பாயிண்ட், நம்மளுக்கு உண்டான இடம், லாபம், நாம ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் வந்துச்சா உடனே வெளியே வந்துட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போய் ஜாலியாக குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல ஏகப்பட்ட சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. அதாவது நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி கரெக்டா அந்த இடம் வந்தா ட்ரேட் பண்ணிட்டு மீதி டைம்ல உங்க குடும்பத்தோட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா நாம் அப்படியே பண்றோம், ஓவர் ட்ரேட் பண்ணி லாஸ் மேல லாஸ் பண்ணி
அந்த ஃப்ரீயா ஜாலியா இருக்கிற குடும்பத்தோட இல்லாம ஏகப்பட்ட சிரமத்துக்கு ஆளாகி எல்லாரும் வெறுத்து போய் நாமளும் வெறுத்து போய் ரொம்ப சிரமப்படுறோம். இது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவே போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே எல்லா ட்ரேடரும் கடந்து தான் வந்திருப்பாங்க. என்னால ஒரு 4-5 ட்ரேடர் லைஃப் மாறிச்சுனா கூட அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அது போதும் எனக்கு. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்ஷன் பையிங் கிளாஸ் எடுப்பாங்க. சில பேர் வந்து ஆப்ஷன் பையிங் பற்றி பயங்கரமாக அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ட்ரேட் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்றைக்குமே ஒன்று நல்லா வச்சுக்கோங்க. ஒருத்தர் அந்த இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதோட அந்த எமோஷ்னல் நம்மளுக்கு புரியும். நீங்க மத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் தருவாங்க, கால்ஸ் தருவாங்க, இல்ல இந்த இடத்துல பை பண்ணுங்க, இந்த இடத்துல இது அவங்க சார்ட்டை பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்லை, முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு அப்புறம் சார்ட் நீங்க இல்லை உங்க பசங்களை கூப்பிட்டு கேட்ட கூட அவ்வளோ அழகா சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த சார்ட் ரன் ஆகுறப்ப நம்ம பண்ற விஷயம் தான் பெரிய விஷயம். அது அந்த எமோஷனல் கண்ட்ரோல் அவ்வளோ சீக்கிரத்துல வந்துடாது. அதுக்கு வந்து என்ன சொல்றது, பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால பண்ண முடியும். அந்த டிசிப்ளின், அதுக்கு தான் அந்த டிசிப்ளின் சைக்காலஜி. என்ன நடந்தாலும் எனக்கு இது போதுங்கிற நினைப்பு நம்மளை கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை அதாவது ஒரு நாள்ல 100 பாயிண்ட் தருவோம், 500 பாயிண்ட் தருவோம், எல்லாமே நடக்கும். ஆனா நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு இது போதும். இல்லை நம்ம லாஸ் இவ்வளோவா அவ்வளவுதான், நம்ம வெளியே வந்துடணும். இந்த டிசிப்ளின் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த தொழில் மாதிரி எதுலையுமே உலகத்திலேயே எதுலையுமே சம்பாதிக்க முடியாது. நம்ம இந்த முன்னாடி ஷார்ட்ஸ்ல நிறைய போட்டிருப்போம், நீங்க வேணா போய் பாருங்க. ஒரே வருஷத்துல 29,000% ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட்ல இருக்காரு. இது வந்து நான் பொய் சொல்லலை, நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இல்லை சாட் ஜிபிடியில் கேளுங்க, எதெல்லாம் வேணா கேளுங்க, எல்லா அப்டேட்டும் இருக்கு. நான் எதுவுமே பொய் சொல்லலை. இன்னொருத்தர் வந்து ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 325% ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சைலண்டா இருக்காங்க, வெளியே சொல்லாம இருக்காங்க, நிறைய இருக்காங்க. நான் திருப்பி சொல்றது அதுதான். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது இண்டிகேட்டரோ இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட், அந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட், அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நாளும் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க்கே ஆகவே ஆகாது. அந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஒர்க் ஆகுதோ அப்பதான் அது ஒர்க் ஆகும். இது நான் சொல்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயராவது ட்ரை பண்ணுங்க. இல்லை மினிமம் 6 மந்த் தான் இருக்கணும். நீங்க ஒரு நாள் இது பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து இது பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், டைம் ஆகுது, நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன். இப்போ நாம வந்து ஒரு கார் ஓட்டுறோம். நாம கார் ஓட்டிட்டு போறோம். நாம வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டோம். சீட் பெல்ட் தான் நம்ம அதாவது ஸ்டாப் லாஸ். நம்ம கார் ஓட்ட தான் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார் ஓட்டிகிட்டே போகிறோம், நம்ம கரெக்டாக நம்ம லேனில் போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துடுது. திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்து ஒரு இன்சிடென்ட், அது வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நான் சீட் பெல்ட் போட்ட தப்பு, நான் கார் ஓட்டின தப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஒரு நாள் இப்போ நாம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனா அடுத்த நாள் அந்த நம்ம எடுத்த என்ட்ரி வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்மளுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை திருப்பி நம்ம சைடாவோ வந்திருக்கலாம். ஆனா அதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வீக் கிடையாது. அன்னைக்கே அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ட்ரேடிங்ல எல்லாமே அன்சர்டனிட்டி தான். எதுவுமே நிலைத்தன்மை கிடையாது. எதுவுமே இது பர்ஃபெக்டா நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஜாம்பானா இருந்தாலும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் சைக்காலஜி இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய பணம் வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் கடைசியில நம்மளுக்கு மிஞ்சதான் அது மன உளைச்சலும், வாழ்க்கையே வெறுத்துரும். அந்த அளவுக்கு நம்ம போயிடுவோம். அது வந்து இதுல கேரண்டி. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நீங்க இண்டிகேட்டர், இது ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். அது ஒரு விஷயமே இல்லை. ஆனா நீங்க கத்துக்க வேண்டியது அந்த டிசிப்ளின் சைக்காலஜியை மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை பாருங்க. அதுக்கு நீங்க என்னென்ன பயிற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பாருங்க. அந்த ப்ராக்டிஸ்ல எவ்வளவு நம்ம எஃபர்ட் போடுறோம்னு பாருங்க, அதுக்கு கொடுங்க. ஆனா இது வந்து ரொம்ப போர் அடிக்கும். என்னடா இது அப்படின்னு போர் அடிக்கும். நாம அப்படி கிடையாது. நாம டெய்லி 10 ட்ரேடு 20 ட்ரேடு எடுத்துட்டு திடீர்னு ஒரு வாரத்துக்கு 2 ட்ரேடு ஒரு ட்ரேடு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் தான் எடுக்கணும்னா நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க அந்த ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்துட்டே இருக்கணும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி
இந்த ஆப்ஷன் பையிங் பண்றதுனா மினிமம் 1 lakh கேபிட்டலாவது இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நீங்க இந்த 10,000 20,000 இந்த 50,000 கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையே சொல்றேன், நீங்க அது வந்து நிலைக்காது. அது சும்மா சொல்லலாம், 10,000 வச்சு பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சும்மா. அதே மாதிரி நீங்க அதை நல்லா நான் வச்சுக்கோங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது நான் திருப்பி சொல்றது, அந்த டிசிப்ளின், அந்த சைக்காலஜி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மினிமம் 1 lakh இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து கொஞ்சமாவது ஒரு பிரீத் எடுத்து நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதே மாதிரி அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து எக்காந்த கொண்டும் உறுதியா அதை லாஸ்ன்னு நினைச்சுக்கோங்க, ப்ராஃபிட்னு நினைக்காதீங்க. அது அந்த லாஸ்ன்னு நினைக்காதீங்க, அது ஒரு ப்ராக்டிஸுக்கு கொடுக்குற ஃபீஸ் நினைச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம வந்து இதுல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டைம் ஆகிட்டு இருக்கு. நாம வந்து 2 நாள் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா நாம எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கீம் தெரியுதுங்களா? இது பாருங்க, நாம 2 நாள் ட்ரேட் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம் பாருங்க. அதாவது 16/2/2026 நீங்கள் வந்து 1 லாட் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி மதியானம். எக்ஸிட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி. என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா. எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 ரூபா. அதாவது ஒரு லாட்டு போட்டிருந்தீங்கன்னா 130 ரூபா என்ட்ரி, 8,450 ரூபா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2,600 ரூபா அதுக்கு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 40 பாயிண்ட், மினிமம் 40 பாயிண்ட் நம்ம எக்ஸிட் பண்ணால் கூட 2,600 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து 5 லாட்டு நம்ம போட்டோம்னா 42,250 ரூபா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா, 325 குவான்டிட்டி, அதாவது 5 லாட்டுக்கு 13,000 ரூபா. அதே வந்து 10 லாட்டு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா 84,500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். 26,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு எந்த தொழில 26,000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல 8,000 ரூபாய்க்கு 2,600 ரூபாய் எந்த தொழில் கொடுப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா இது கொடுக்குறாங்கன்னா சும்மா இல்ல, நம்ம கிட்ட 2,600 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவன் அடுத்தது நம்ம கிட்ட 25,000 ரூபாய் அங்கதான் பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. ஆனா அதுக்கு அந்த டிசிப்ளின் தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ஆப்ஷன் பையிங்ல சக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி நம்ம என்ட்ரி டைம் பாத்தீங்கன்னா 9:45, அதாவது இன்னைக்கு 9:45. நீங்க இந்த டைம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், நம்ம அந்த உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நான் ஏதாவது போய் சொல்றேன்னா பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது ஒரு உணர்வுபூர்வமா நான் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கோங்க. 9:45 என்ட்ரி ஆகி 10:30 மணிக்கு நம்ம எக்ஸிட். அதாவது நம்ம என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. 40 பாயிண்ட் மினிமம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் 30 இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்தா மட்டும்தான் இதுல பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல பாருங்க, இதுலயும் அதே தான், அந்த ப்ராஃபிட்ங்கிறது சேம் தான். ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பாருங்க, 1 லாட்டுக்கு 7,800 ரூபா, 5 லாட்டுக்கு 39,000 ரூபா, 10 லாட்டுக்கு 78,000 ரூபா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ரீமியம் குறைஞ்சிருக்கும், இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வாங்க இதுக்கு போகலாம். இப்போ இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்கீனு பாருங்க, இந்த டைம் அதாவது 9:45 ஃபர்ஸ்ட் 2 கேண்டல் முடிஞ்சுன்னா நம்ம என்ட்ரி இருந்தோம்னா, ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு, தாராளமா நம்ம அந்த ட்ரேட் போடலாம். இந்த அட்லீஸ்ட் அந்த 600 ஸ்டாப் லாஸை வச்சு நாம ட்ரேட் என்ட்ரி இருந்தோம்னா இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று நம்ம என்ட்ரி ஆன டைம் 2:30 மணி. புரிஞ்சுக்கோங்க, காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9:15. நாம என்ட்ரி ஆன டைம் என்ன, 2:30 மணி, 2:15 இல்ல 2:30 மணின்னு வச்சுக்கோங்க. அந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டிசிப்ளின். நம்ம இடம் நம்ம வந்தா மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம்.
இல்ல அப்படின்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வேடிக்கை மட்டும் பார்க்கணும். இந்த பொறுமை இருக்கே, இது வந்து நம்ம ரொம்ப சோதிக்கும். ஏன் அப்படின்னா 9:15 உட்கார்ந்து 2:30 மணி வரைக்கும் என்ட்ரி எடுக்காம அதை ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருந்துட்டு ஸ்கிரீன் அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கறது அது சாதாரண இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும் வந்துடாது. அதை நம்ம இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்ம ட்ரேடு கண்டிப்பா கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையா, கம்முன்னு ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க, என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் எப்ப கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம எடுக்க முடியும். கரெக்டா பர்ஃபெக்டா இந்த காலையில 9 to 10 ஒரு ட்ரேடு, இல்லைன்னா 10 to 1 மணிக்குள்ள ஒரு ட்ரேடு, இல்லைன்னா 12 to 2, 3:30 ஒரு ட்ரேடு, அப்படிலாம் கிடையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப கொடுக்குறாங்களோ அப்பதான் நம்ம என்ட்ரி ஆகணும். அதே மாதிரி நம்ம இப்போ நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, நம்ம என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் பார்த்துருப்பீங்க. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம ட்ரேட் முடிச்சிடணும். அதுதான் ஒரு ஆப்ஷன் பிளேயருக்கு அழகு. நீங்க அதுக்கு மேல உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா டிகே தான் ஆகும், நம்மளுக்கு லாஸ்டா வரும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் திருப்பி சொல்றது உங்ககிட்ட ஒன்னே ஒன்றுதான். இந்த மாதிரி நிறைய அப்டேட் சைக்காலஜியில நிறைய லெவல்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் நான் கண்டிப்பா தரப்போறேன். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுக்கு தேவை எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபும் லைக்கும், உங்க கமெண்ட் என்ன வேணா தெரிவிங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். எனக்கு 500 சப்ஸ்கிரைப் வந்தோடனே டெலிகிராம்ல நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண போறேன். லைவ்ல டெய்லி அப்டேட் தர போறேன். அப்பப்ப உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்ன நடக்கும் என்னன்னு உங்களுக்கு அப்டேட் தர போறேன். எனக்கு தேவை நீங்க வந்து அந்த 500 சப்ஸ்கிரைப் வர்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, ரீச் பண்ணுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி லெவல்ஸ் வேணுமா, நீ கமெண்ட் பண்ணா நாளைக்கு லெவல்ஸ் கண்டிப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.